Hi students. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம் டேட்ஸ் அண்ட் டைமிங்ஸ், அதாவது பரீட்சை டு பிரவீன் உத்ராத் வரைக்குமான எக்ஸாம் டேட்டு அதனுடைய டைமிங்ஸ் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இனிமேல் வந்து வித் ஃபைனோட, ஆனால் வித் ஃபைனோட தான் டைம் இருக்குது உங்களுக்கு. அதாவது பிராத்மிக்லேருந்து பிரவீன் உத்ராத் வரைக்குமான ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து வித் ஃபைனோட இருக்கிறது. 5th ஜூலை வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது வித் ஃபைனோட நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், சென்னை மகாநகர்க்கே பிரச்சார கிருப்பையா தியான் தேங். ஸோ அது வந்து என்ன டீட்டெயில்ஸ்னா, என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, பரீட்சை பரீட்சா தினாக், அதாவது பரீட்சை எக்ஸாமுக்கான டேட்டு 7th ஜூலை 2024 ரவிவார் சண்டேக்கு ஹோகி நடக்க போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம் டைமிங் ஆல்சோ உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் மாடல் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ 10 to 12 உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. சண்டே மார்னிங் வந்து 10 to 12 இருக்கும். ஸோ அதுக்கான ஹால் டிக்கெட் ஆல்சோ உங்களுக்கு நீங்கள் நெட்லேருந்து எடுத்துக்கலாம். அது ரிலீஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த அட்ரஸில் ஸ்கூல் போட்டிருக்காங்க எல்லாமே நீங்கள் வந்து நெட்டில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதுவுமே நான் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்படி நீங்கள் அந்த ஹால் டிக்கெட் பார்க்கணும், வியூ ஹால் டிக்கெட் இதுலேயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ பரீட்சைக்கான எக்ஸாம் டேட்டு கம்மிங் சண்டே 7th ஜூலை 2024. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இன்ஃபர்மேஷன் கிடைக்காம இருந்ததுன்னா இமீடியட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. இது பரீட்சை எக்ஸாமுக்கானது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிராரம்பிக் பரீட்சா சமய சாரணி டைம் டேபிள், அதாவது அந்த ஸ்டார்டிங் எக்ஸாம் இருக்குல்லையா, பிராத்மிக்கு மத்தியமா அண்ட் தென் ராஷவாஷா எக்ஸாம்க்கான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது டைமிங்ஸ் சமய சாரணி, அந்த டைமிங்ஸ் என்னன்றது ஆகஸ்ட் 2024க்கானது. பரீட்சை என்னென்னு பாருங்க, பிராத்மிக் கொடுத்துருக்காங்களா. ஸோ பிராத்மிக் வந்து நமக்கு ஒரு பேப்பர் தான் இல்லையா. ஸோ அப்போ 10 o'clockலேருந்து 12:30 வரைக்கும் மார்னிங் உங்களுக்கு. ஸோ எந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேட் ஆல்சோ உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரளா வந்து எப்பவுமே நமக்கு 1 week பிஃபோர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பிராத்மிக் வந்து கேரளா ஸ்டேட்டில் 11th ஆகஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. அண்ட் தென் தமிழ்நாடு அண்ட் சென்னை. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு இதுக்குமானது உங்களுக்கு 18th வந்து நடக்குது. ஸோ கேரளா மட்டும்தான் உங்களுக்கு ஏர்லியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே வந்து மத்தியமா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இல்லையா. ஸோ 2 பேப்பர் இல்லையா மத்தியமாக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு பேப்பர் 10 to 12:30 இருக்கும், ஆஃப்டர்நூன் 2 to 4:30. ஸோ அன்னைக்கே இருக்கும். சண்டே தான் எக்ஸாம்ஸ் நடக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுவுமே கேரளாக்கு பார்த்தீங்கன்னா 11th டேட் அன்னைக்கு நடக்க போகுது. மார்னிங் ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர். ஸோ அதே தமிழ்நாடு அண்ட் சென்னை சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 18th. ஸோ ஓகேவா? 18th ஆகஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அண்ட் தென் ராஷ்டிர பாஷா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ இதுவுமே 10 to 12:30 ஒன்று, 2 to 4:30 ஒன்று எக்ஸாம் இருக்குது. இதுவுமே சண்டே தான், மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூனோட உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். இதுவுமே கேரளா ஸ்டேட்டுக்கு மட்டும் 11th நடக்க போகுது. ஸோ தமிழ்நாடு அண்ட் சென்னை சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 18th ஆகஸ்ட் வந்து எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த டைம் டேபிள் ஆல்சோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் முடிஞ்சால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் அந்த டேட்டை வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஹையர் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரவேஷிகா பரீட்சாயை, பிரவேஷிகா பார்த்தீங்கன்னா 3 பேப்பர்ஸ் இல்லையா. ஸோ அதில் 2 days ஹையர் எக்ஸாம்ஸ் எல்லாமே நமக்கு 2 days எக்ஸாம் நடக்கும். சாட்டர்டே அண்ட் சண்டே எடுத்துப்பாங்க. ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 இருக்கு. ஸோ இது டேட்டு பார்த்தீங்கன்னா இது காமனாகவே கேரளா, தமிழ்நாடு, சென்னை எல்லாத்துக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th தான் எக்ஸாம் நடக்க போகுது. காமனான டேட்டில் தான் எக்ஸாம் நடக்குது. ஓகேவா? இங்கே ஸ்டேட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 10/8/2024 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர், அதே ஆஃப்டர்நூன் அதே அன்னைக்கு செகண்ட் பேப்பர். இது 3 hours பேப்பர் பாருங்க. 10லேருந்து 1 o'clock வரைக்கும் நடக்கும். அகைன் 1 to 2 லஞ்ச் விட்டுட்டு 2 o'clockலேருந்து 5 o'clock முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் சண்டே அதே 11th போறீங்க, மார்னிங் மட்டும் எக்ஸாம் இருக்கும். தேர்ட் பேப்பர் 10 to 1. ஓகேவா? இதே தான் உங்களுக்கு விஷாரத் பூர்வாதுக்குமே 3 பேப்பர்ஸ் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதே டைம் டேபிள் தான் உங்களுக்கு. ஓகேவா? சேம் டேட் தான் ஹையர் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே சேம் டேட். ஸோ விஷாரத் உத்ராதும் பாருங்க டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மௌகிக் பரீட்சா, அதாவது விஷாரத் உத்ராதுக்கு மட்டும் மௌகிக் வரும். தேர்ட் பேப்பர் ரிட்டர்ன் இருக்காது, அதாவது ஃபுல்லாகவே வந்து ஸ்போக்கன். ஸோ இதில் மெயினாக நீங்கள் வந்து ஸ்போக்கனில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து பேசும்போது யூஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹிந்தியில் பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மார்க்கும் கிடைக்கும். ஸோ இது வந்து 11 o'clockலேருந்து 1 o'clock போட்டிருக்காங்க. ஓகேவா? சண்டே. நெக்ஸ்ட் பிரவீன் பூர்வாதுக்குமே 1 to 3. ஸோ அதே டைமிங்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் பிரவீன் உத்ராது பார்த்தீங்கன்னா இதுக்கு 4 பேப்பர்ஸ். எப்படி வந்து விஷாரத் உத்ராதுக்கு உங்களுக்கு மௌகிக் வந்ததோ அதே மாதிரி பிரவீன் உத்ராதுக்குமே வந்து மௌகிக் 4th பேப்பராக இருக்கும். 3 பேப்பர்ஸ் வந்து இதில் ரிட்டன். ஸோ இதுவுமே வந்து 10th அன்னைக்கு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் நடக்கும். 11th அன்னைக்கு மார்னிங் ரிட்டன் எக்ஸாம் முடிச்சுட்ட உடனே ஆஃப்டர்நூன் உங்களுக்கு உடனே மௌகிக் வந்து 2 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
ஓகே 11th டே அன்னைக்கு மௌகிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு டைம் டேபிள். ஸோ இதை நல்லா க்ளீனாக வேணாலும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த டேட்டை வந்து கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.